வீவர்ஸ் எல்லாருக்கும் தேசிய அறிவியல் தின வாழ்த்துகள். இந்த அறிவியல் தினத்தில் மிக முக்கியமான சிந்தனை பற்றி தான் பேசப் போகிறேன். இந்த மனித இனம் எப்பொழுது தோன்றியது என்று தெரியவில்லை. பல லட்சம் வருடங்களாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை இன்னும் மேம்பட்ட வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உதவுகின்றன. மனிதர்கள் சக மனிதர்களை சந்தோஷமாக வாழ்வதற்கும் வாழ வைப்பதற்கும் தனக்கு கிடைத்த எல்லா உணவு, உடை, இருப்பிடம், உரிமைகள், பதவி, அந்தஸ்து எல்லாம் சக மனிதருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். சுயநலத்தோடு வாழ்வதால் இந்த பூமியில் பயன் ஏதும் இல்லை. பொதுநலத்தோடு பிற உயிர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்போடு நாம் வாழ்வதுதான் சிறந்த மேம்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியும். இந்த அறிவியலை நாம் அதற்கு பயன்படுத்த வேண்டும். உலகத்தின் எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டன. எந்த வகையிலும் சாதியும் மதமும் நம்மை மேம்படுத்தாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். திருவள்ளுவர் பல குறள்களில் மனிதனுடைய அறிவை பற்றி பேசியிருக்கிறார். அவர் ரெண்டு குறள் மட்டும் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. தன்னை போலதான் பிற உயிர்களும் என்று நினைக்காதவர்களுக்கு அறிவினால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்று சொல்லுகிறார். மற்றொரு குறள்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்கிறார். எங்கு படித்திருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், எங்கு கேட்டிருந்தாலும், ஏன் நானே சொன்னாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீ ஏற்க வேண்டாம் என்று பகுத்தறிவு பகலவன் சொல்வார். அதைத்தான் இந்த தேசிய அறிவியல் தினத்தில் நான் சொல்லுகிற செய்தியாக இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சிந்தியுங்கள், சுயமாக சிந்தியுங்கள், சுயமரியாதையோடு